அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. டேய் ஜீவா, நான் இந்த Dressல எப்படி இருக்கேன்? சொல்லுடா, நல்லா யோசிச்சு சொல்லு. நியூ மாடல்டா. ஓ, நியூ மாடலா? ஆமாடா, எப்படி இருக்கேன்? ஒரு சுத்துல ஒரு 2-3 சுத்து வெயிட் போட்ட மாதிரி கொழுக்கு முழுக்குன்னு இருக்க. டேய் டேய் எருமை, அப்பனா என்ன குண்டமாங்கறியா? குண்டமான்னு சொல்லாம தான் அப்படி சுத்தி வளைச்சி சொன்னேன். சொல்லுவடா சொல்லுவ, இருடா என் அண்ணன் வரட்டும். ஏய், நீ தானடி வந்து எப்படி இருக்குன்னு கேட்ட. எப்படி இருக்குன்னு கேட்டா உண்மையை தானே சொல்லணும். ஓ, உண்மையை சொல்றியா? எலும்பெல்லாம் உண்மையை பேசுது. என்ன எலும்பா? ஆமாடா, ஃபேன் சட்டை எல்லாம் போடாம ஒரு துண்டை மட்டும் கட்டிட்டு ரோட்ல போவேன். நான் இதுக்குடி அப்படி போனோம்? இல்ல இல்ல, அப்படி மட்டும் நீ போவேன். ரோட்ல உள்ள நாயெல்லாம் ஏதோ எலும்பு துண்டு நடந்து போகுதுன்னு உன்னை சும்மா விரட்டி விரட்டி கடிக்கும். அடி பாவி, நானா உன்கிட்ட வந்து கேட்டேன், நீயா தானடி வந்து கேட்ட? கேட்டா அழகா இருக்குமா, சூப்பரா இருக்குமா, இந்த உலகத்திலே உன்னை விட வேற யாருமே அழகு இல்ல அப்படிலாம் சொல்லணும். ஆஹா, சொல்லலனா இப்படிதான் சொல்லுவேன். ஏய், நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போ, ஆனா எனக்கு மிகப்பெரிய ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதுவும் இல்லாம நான் ஜிம் பாடிமா, சும்மா என் ஆம்ச மட்டும் காமிச்சேன்னு வச்சுக்கோ. ஐயோடா, அதுலயே 4 எலும்பு தான் தொங்கும். பொறாம புடிச்சவ. ஏய், எங்கடி கிளம்பிட்ட? அத்தை, போகும்போது எங்க போறேன்னு சொல்லக்கூடாது அத்தை. ஓஹோ, அப்பனா எங்க இருந்து திரும்ப வீட்டுக்கு வருவ? இதுக்குதான் சொன்னேன், இவங்களெல்லாம் உன் கூட சேர்த்துக்காதேன்னு. பாரு உன்ன மாதிரியே பேசுறாங்க பாரு. டேய் ஜீவா, சொல்லுங்க பெரியமா. உனக்குலாம் வாய் இல்ல, நாய் தூக்கிட்டு போயிரும். ஆமா, இவ Dress இல்லாட்டி நாய் தூக்கிட்டு போகும்னா, இங்க வாய் இல்லாட்டி நாய் தூக்கிட்டு போகும்னு சொல்லுங்க. ஆக மொத்தம் என்ன தூக்கிட்டு போக எந்த பொண்ணும் வரமாட்டா. என்ன பாக்குறீங்க? சை, 2 பேரும் துப்பிக்கிட்டு அடப்பாங்க. டேய், எங்க போறீங்கன்னு கேட்டேன். அது இதுக்கு ஏதோ மேக்கப் செட்லாம் வாங்கணுமா? சரி, நானும் வரேன். ஏன்னா நீங்களுமா? ஐயோ பெரியமா, உங்களுக்குலாம் மேக்கப் போட்டீங்க அப்புறம் காஞ்சனா மாதிரி இருக்கும். எந்த காஞ்சனா? உங்க அப்பா ராகவ் சுத்தி வராரே, அந்த காஞ்சுவா? ஏய், சிரிக்காதடி. பெரியமா சொல்லுடா, அந்த காஞ்சுவா? இல்ல, பேய் பட காஞ்சனா. பரவாயில்லடா, எனக்கும் பேய் மாதிரி மாறணும்னு ஆசைதான். ஐய, ஆல்ரெடி நீங்க அப்படிதான் இருக்கீங்க. ஜீவா. பெரியமா, இப்ப கூட வரணும். அத்தை, ஏன் அத்தை, நான் உங்க கூட வரலன்னு சொன்னதும் நீங்க எங்க கூட வரணும்னு நினைக்கிறீங்களா? நான் சும்மா எனக்கு கல்யாணத்துக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்க போறேன். 10 கடை ஏறி இறங்குவேன் அத்தை. உங்களாலாம் வர முடியாது, பாத்துக்கோங்க. ஆமா பெரியமா, அடிக்கிற வெயில் வேற, வயசானவங்களெல்லாம் அப்படியே சுருட்டுதான். டேய், போய கழுவுடா. அதெல்லாம் அப்பவே சாப்பிட்டு கழுவிட்டு வந்துட்டேன். ஏ ஜீவா, இல்ல ஒரு பேச்சுக்கு சொன்னேன், அதான். நீ ஒரு பேச்சுக்கும் சொல்ல வேண்டாம். நான் இன்னைக்கு வெளியே போகணும்னு முடிவு பண்ணிட்டு நான் வரத்தான் செய்வேன். அத்தை, எங்கடி அந்த சரத்து? ட்ரெஸ் மாத்திரம். அப்பவே ட்ரெஸ் மாத்திட்டு வெளியே வந்துட்டான். அந்த வேணி கூட சேர்ந்து சுத்திக்கிட்டு அலையறான். ஆமா பெரியமா, எனக்கும் தெரியும். நான் சிங்கிளா இருக்கேனா, அதான் உங்ககிட்ட எல்லாம் பேசிட்டு உட்காரணும்னு ஏன் தலையெழுத்து. அவனுக்கு என்ன, மிங்கிள் ஆயிட்டான். சந்தோஷமா பேசிட்டு ஈசிட்டு வரட்டும். சரிடா, சீக்கிரம் வர சொல்லு. நான் கார்ல உட்காந்துருக்கேன். கார்லயா? 5 நிமிஷத்துல இப்ப எல்லாரும் வெளியே வரணும். அத்தை, வாங்கடி. வாங்க டி இல்ல, வாங்கடி, வாங்கடா. டேய், இப்ப ரொம்ப முக்கியம். சரத்தை கூப்பிடுறா. அவனை கூப்பிட்டாப்ல, பெரியமா தூக்கி உள்ளேயா உட்கார வச்சிருப்பான். கார்ல அள்ளி போட்டு கிளம்புவோம் தான் சொல்லுவான். என்ன அள்ளி போட்டா? எல்லாத்துக்கும் கேள்வி கேட்காத. போ, உன் அண்ணங்காரனை முத கூட்டிட்டு வா. இதுக்குதான் இந்த லவ் பண்ற பையங்க கூட, நிச்சயம் பண்ண பையங்க கூட, கல்யாணம் பண்ண பையங்க கூட சேரவே கூடாது. அப்பனா நீ தனி மரமா தான் உட்கார்ந்திருக்கணும். ஏண்டி? ஒரு உலகத்திலே சிங்கிளா இருக்கறவே நீதான். ச்சே, அசிங்கம், அவமானம், வெட்கம். அடி வாங்கிருவ. போடி, அவனை கூட்டிட்டு வா, மணி ஆச்சு, கிளம்பலாம். ஆமா, வேதவழி அத்தை வராங்களே, ஒன்னும் பிரச்சனை ஆகாதல? நம்ம பேசியே வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாம், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. போ, முத சரத்தை கூட்டிட்டு வா. சரிடா. டேய் சித்து, அங்க மார்க்கெட்லயே உட்கார்ந்திருந்தோம்ல, எதுக்குடா இங்க கூட்டிட்டு வந்த? அங்க கச்ச பூச்சன்னு ஆளுக சவுண்டா இருக்குப்பா. இங்கன்னா நாம மட்டும் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்குல்ல. எல்லாம் சரிடா, ரத்னா வைரம். அதெல்லாம் சொல்லிட்டேன்பா, மார்க்கெட்டுக்கு பின்னாடி இருக்கிற பார்க்ல இருக்கோம், வாங்கன்னு. வந்துகிட்டே இருக்காங்களாம், இப்ப வந்துருவாங்க. ஓ அப்படியா, சரி, வரட்டும். பா, ஆள் வந்தாச்சுப்பா. இவங்களால எத்தனை வருஷம் நாம கஷ்டப்பட்டிருப்போம். அதுக்கெல்லாம் இன்னைக்குதான்ப்பா பேச டைம் கிடைச்சிருக்கு. எதையும் மறந்துடாத. டேய், அப்பா பாத்துக்கறேன். ஆனா நீ உன் மாமனாருக்கு சப்போர்ட்டாவே பேசு. ஏன்னா எனக்கு உன் கல்யாணம் முக்கியம். நீ சிந்து கூட சந்தோஷமா வாழணும், அதுதான்டா எனக்கு முக்கியம். சரிப்பா. கோபம் தாபம் எல்லாத்தையும் நான் தீர்த்துக்கிறேன், ஆனா நீ மட்டும் பேசிராத.
டேய் அப்படியே பேசினாலும் வார்த்தையை பார்த்து விடு. இதனால உன் கல்யாணத்துக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, புரியுதா? சரிப்பா, அவள் பக்கத்துல வந்தாச்சு, கொஞ்சம் பேசாம இரு. ம். மாமா வாங்க, மாமா வாங்க வாங்க. இங்க பாத்துக்கு வந்துட்டீங்களா? ஆமா மாமா, மார்க்கெட்ல ஒரே கச்ச புச்சன்னு சவுண்டா இருந்தது. அதான் நம்ம பேசுறதுக்கு ஏதாவது டிஸ்டர்பா இருக்கும் ஏன்னு சொல்லி பார்க்க இந்த டைம் ஃப்ரீயா தானே இருக்கும், அதான் இங்க வந்தாச்சு. ஓகே சித்தார்த், இருக்கட்டும். ஆமா, கார் எங்க? நடந்து வாரீங்க? இல்ல மார்க்கெட்ல இருக்கிறேன்னு சொன்னனால காரை மார்க்கெட்ல பார்க் பண்ணோம். அதுக்கப்புறம் இங்க பின்னாடி பார்க்குன்னு சொன்னதும் அப்படியே நடந்து வந்தாச்சு. ஓ ஓகே ஓகே மாமா. என்ன அபிமன்யு, பேசாம ரொம்ப அமைதியா இருக்க? நான் பேச என்ன இருக்கு? அதான் நீ என் மகன் கிட்ட நல்லா பேசிட்டு இருக்கியே. சரி சரி, கல்யாண பத்திரிக்கை எல்லாத்தையும் பாத்தியா? அடுத்தவங்கள மாதிரி பெத்த அப்பனைய பத்திரிக்கை வச்சு கூப்பிடுற மாதிரி ஆயிப்போச்சு. ரத்னம், சின்ன வயசுல இருக்கும்போது என்ன உன் கைக்குள்ள வச்சு ஆட்டி படைச்ச, இப்ப என்ன என் மகனா? ஏய் என்ன பேசுற? இங்க பாரு அபிமன்யு, நீ எங்களை எப்படி நினைக்கிறேன்னு தெரியல, ஆனா இப்ப வரைக்கும் உன்னை ஒரு சிநேகிதனா தான் நாங்க நினைக்கிறோம். அப்படியா? என்ன அப்படியான்னு கேக்குற? ஆனா நீ எங்க ரெண்டு பேர்த்தையும் அப்படி நினைக்கல இல்ல? ஐயோ, நான் நினைக்கிறேன்னா என்னமோ, ஆனா நீ என்ன ஒரு ஏமாளியா நினைக்கிற. அபிமன்யு, உண்மைதானே ரத்னம்? உனக்கு நான் அப்பவும் சரி இப்பவும் சரி ஒரு ஏமாளி தானே? அபிமன்யு, ஏன் இப்படி பேசுற? சரி, பழைய கதையெல்லாம் விடு. எதுக்காக இப்ப அதை பத்தி பேசிக்கிட்டு? நம்ம பிள்ளைங்க கல்யாணத்தை பத்தி பேசுவோம். இன்னும் கல்யாணத்துக்கு 5 நாள் தான் இருக்கு. காலையிலே வீட்டுல முகூர்த்த கால் நட்டிட்டு வந்துட்டோம். நீ சொந்த பந்தம்லாம் வர்றது, மண்டபத்துக்கு போறது, அதை பத்தி பேசலாமே. அப்ப நான் பழைய கதையை எதையும் பேசக்கூடாது. என்ன புரியாம பேசுற? அதெல்லாம் பேசி இப்ப என்ன ஆக போகுது? அதெல்லாம் ஒரு கனவா நினைச்சு மறந்துடு. ஆமா ஆமா, கனவா நினைச்சு மறக்க வேண்டிதான். அதுவும் நீங்க 2 பேர் ஈஸியா மறந்துடுவீங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. பாதிக்கப்பட்டவன் நான் தானே. நான் மறக்கறதுதான் கஷ்டம். பெரியமா, இன்னும் ஒரு கடை ஏறி இறங்கல, அதுங்களே இப்ப ஜூஸ் ரொம்ப அவசியமா? டேய் சும்மா இரேண்டா. டேய், வெயில் என்னமா அடிச்சு கொளுத்துது. வயசான காலத்துல ஒரு ஜூஸ் கூட வாங்கி கொடுக்க மாட்டீங்களாடா? இதுக்குதான் சொன்னேன் வயசான காலத்துல வீட்டுல உட்காந்துருங்கன்னு. அப்பனா 4 நல்லது கெட்டதெல்லாம் நான் பார்க்க வேண்டாம். அப்படி சொன்னா இப்படி, இப்படி சொன்னா அப்படி. ஐய பேசாம இரேண்டா. அத்த ஜூஸ் போதுமா இல்ல இன்னும் வேற ஏதாவது வேணுமா? போதும்டா போதும். இன்னும் 2 கடை ஏறி இறங்கினதுக்கு அப்புறம்னா ஒரு இளநீ வேணா வாங்கி கொடுக்குறியா? சரிதான். சரிங்க அத்த. ஆமா, இந்த கழுதை எங்க? அவ ஏதாவது மிட்டாய் வாங்க போயிருப்பா. ஆமாடா, இன்னைக்கு கல்யாணம் முடிஞ்சா அடுத்த வருஷத்துல அவளுக்கு ஒரு குழந்தை வந்துரும். அந்த பிள்ளைக்கு மிட்டாய் வாங்குற வயசுல இவ ஒண்ணு மிட்டாய் வாங்கி தின்னுட்டு இருக்க வேண்டியதான். இப்ப என்னத்த, அவ பிள்ளைக்கு ஒண்ணு இவளுக்கு ஒண்ணு 2 மிட்டாய் வாங்கி சாப்பிட வேண்டியதான். சரிதான், தங்கச்சிக்கு தப்பாம அண்ணன். இந்த எரும மாடு கூட தப்பாம வந்திருக்கு. அத்த, நான் எரும மாடா? ஏண்டா, வேற ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்படுறியோ? ஐய இல்லத்த, இதுவே ரொம்ப நல்லா இருக்கு. சரத்து சரத்து சரத்து, இங்கதான் இருக்கோம். ஏன் இந்த பத்து? டேய் நம்ம கார் அங்க நிக்குதுடா. அங்க தானடி நிப்பாட்டணும், அப்புறம் வேற எங்க நிக்கும்? ஐயோ அத்தை, நாம வந்த கார் இல்ல, நம்ம ரத்னாப்பா காரு. ரத்னங்காரா? என்னடி சொல்ற? சிந்து, நம்ம ரத்னப்பா காரா? ஆமா சரத்து, அங்கதான் நம்ம காருக்கு அந்த ஆப்போசிட் சைடுல நிக்குது. ரத்னாப்பா எதுக்கு இங்க வந்திருக்காங்க? இல்லையே, அவங்க நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிற பார்க்குக்கு தானே போகணும்னு சொன்னாங்க. அதான்டா கேக்குறேன். எங்க எப்படி? ஏன் சரத்து, இந்த மார்க்கெட்டுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடுல ஒரு பார்க் இருக்கு. ஒருவேளை அங்க போயிருப்பாங்களோ? ஏய் இருக்கலாம், வா போய் பார்க்கலாம். ஏய், நீ என்ன போய் பார்க்க போற? அதானே, வா உனக்கு என்ன தேவையோ அதை வாங்கலாம். டேய் வாடா. ஆமா ஆமா. டேய், இன்னைக்கு உங்க அப்பா அந்த அபிமன்யும் மீட் பண்ணிக்கிறாங்க. வாடா, என்ன ஏதுன்னு பார்க்கலாம். ஐயோ அத்த, அதை பார்த்து நம்ம என்ன பண்ண போறோம்? ஏன் அத்த, சும்மா இருங்க. இல்ல சரத்து, அப்பா அந்த பார்க்ல மீட் பண்றேன்னு சொல்லிட்டு இங்க வந்திருக்காங்கனா எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு. அப்பா இந்த பார்க்ல தான் இருக்காங்களா இல்ல என்ன பண்றாங்க? அபிமன்யு அங்கிளும் சித்தார்த்தும் இங்க தான் வந்திருக்காங்களா இல்ல அப்பா மட்டும் தனியா இங்க ஏதாவதுனா? வாடா போய் பாத்துறலாம். ஏய், நீ ஏண்டி இந்த குழப்ப குழப்புற? அதானே, அவன் போலீஸா இல்ல நீ போலீஸா? இந்த அளவுக்கு குறுக்கு புத்தியெல்லாம் யோசிக்கிற? சோ ஜீவா, சரத்து, சிந்து சொல்றது சரிதான். அவங்க மீட் பண்றேன்னு சொன்னது அங்க உள்ள பார்க் தான். இங்க பார்க்ல இருக்காங்களா என்னன்னே தெரியலையே. இங்க எதுக்காக கார் நிக்குது? வா அப்படியே பக்கத்துல எங்கேயாவது இருக்காங்களான்னு பாக்கலாம். ஏய், அவங்க 2 பேர் சொல்றதும் சரிதான்டா. எதுக்கு சம்பந்தம் இல்லாம மாமா இங்க வரணும்? வாடா, என்ன ஏதுன்னு பாத்துடலாம். சரி, ஏய் காரை நான் அங்க நடுவுல நிப்பாட்டினேன், நீ ஓரமா பார்க் பண்ணிட்டு வா. நான் அப்படியே இங்கிட்டு சுத்தி அந்த பார்க்கெல்லாம் ஒரு ரவுண்ட் அடிச்சு பாத்துட்டு வரேன். சரிடா. ஓய் சிந்து, வா. சரிடா. அபிமன்யு என்ன பேசுற? சரி இப்ப என்ன பண்ணணுங்கிற? எங்க மேல தப்புன்னு நினைக்கிறியா? எங்களாலதான் உன் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறியா? சொல்லு. மன்னிப்பு கேட்டா மிந்தி மாதிரி நார்மல் ஆயிடுவியா? சொல்லு, மன்னிப்பு கூட கேக்குறேன். நீ வந்ததும் நம்ம வீட்டுக்கு வந்து டேய் நண்பான்னு பேசியிருந்தேனா அவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பேன்டா. ஆனா இப்படி பொது இடத்துல போய் மீட் பண்ணி கஷ்டமா இருக்கு அபிமன்யு. இங்க பாரு, உனக்கு ஞாபகம் இருக்கா? லட்சுமி உன் மனைவி என் தங்கச்சிடா. நம்ம சித்தார்த் பிறந்ததும் என்ன சொன்னா ஞாபகம் இருக்கா?
ஞாபகம் இல்லாம இருக்குமா? உன் வீட்ல ஒரு பெண் குழந்தை பிறந்தா என் மகனுக்கு கட்டி கொடுப்பியானேன்னு கேட்டா. அந்த வார்த்தை இன்னும் என் காதுக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்குடா. இன்னைக்கு நம்ம வீட்ல சிந்து பிறந்தாலோ அப்பாவே நானும் வைரமும் நினைச்சது சித்தார்த்துக்கு தான் சிந்துவை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு. ஆனா அதுக்கடுத்து என்னென்னமோ நம்ம கண்ண மூடி முழிக்கவங்கள நடந்து போச்சு. ஆனா இப்ப கடவுள் புண்ணியத்துல எல்லாம் கை கூடி வந்திருக்குடா. சித்தார்த்தும் சிந்துவை தேடி வந்து சிந்துவும் சித்தார்த்த கல்யாணம் பண்ணிக்க சரின்னு சொல்லிட்டா. எல்லாரோட முழு சம்மதத்தோட கல்யாணத்துக்கு முடிவும் பண்ணியாச்சு. இப்ப நீ பழசெல்லாம் பேசி என்ன ஆக போகுது? இங்க பாரு அபிமன்யு, நம்ம பிள்ளைங்க நல்லபடியா இருக்கணும், அதை மட்டும் நினை. ஆமா ஆமா, கண்டிப்பா அத மட்டும் தான் நினைக்கணும். ஏன்னா கஷ்டப்பட்டதெல்லாம் மறந்துடணும். கஷ்டப்படுத்தினவன் ஞாபகம் வச்சுக்க மாட்டான்ல. அபிமன்யு நிறுத்து ரத்னம், வாய் கூசாம எப்படி பேசிக்கிட்டு இருக்க? இங்க பாரு, என் பையன் உன் பொண்ண கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொல்லிட்டாங்க இருக்காக. சும்மா வாய்க்கு வந்தபடி எல்லாத்தையும் பேசாத. அபிமன்யு இப்ப என்னங்கிற? எனக்கு ஒண்ணும் இல்லடா. என் பையனுக்கு நல்லபடியா கல்யாணம் முடியணும், என் மகன் சந்தோஷமா இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா உங்ககிட்ட எல்லாம் ஒரு கேள்வி கேட்கணும். ஏண்டா உங்களுக்கு எல்லாம் ஒரு கடுகளவு கூட குற்ற உணர்ச்சி இல்ல? எப்படா எப்படி இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க? ஆனா உங்களுக்கு தெரியுமா, நண்பன் நண்பன் ஏன் சிநேகிதன் அப்படி இப்படின்னு சொல்லி என் குடும்பத்தையே ஒண்ணு இல்லாம ஆக்குனது நீங்க. ஏ அபிமன்யு நிறுத்துடா. உன் பக்கம் நியாயம், நான் தான் கரெக்ட் அப்படின்னு நினைக்காத. என்ன விடு, உன் தங்கச்சி இல்ல என் பொண்டாட்டி, அவளை கூட விடு. ஏதோ விதிவசம் கொஞ்சம் வயசுல போய் சேர்ந்துட்டா. ஆனா என் மவன் என்னடா தப்பு பண்ணா சொல்லு? அவன் என்ன பாவம் பண்ணா? 7-8 வயசு இருக்குமா, அப்பாவே பெத்தவளை இழந்துட்டு நானும் ஜெயிலுக்கு போயிட்டேன். அப்பா எங்க என்ன ஆனாங்க எதுவுமே புரியாத வயசுல ரோட்ல அனாதையா நின்னாண்டா. அதெல்லாம் உங்களுக்கு உறுத்தல? என் மவனை கொஞ்ச நாளும் பார்க்கணும்னு தோணுச்சா? அபிமன்யு அது நீ செஞ்ச தப்பு. உன் மகன் கிட்ட நீ என்னென்ன எங்களை பத்தி சொல்லி வச்சியோ, எங்களை பார்த்தாலே தூரம் ஓட ஆரம்பிச்சிட்டான். எங்களை பார்த்து அவன் ஓடுனதுதான் அதிகமே தவிர அங்க எவ்வளவு அன்பா பேசியும் எங்க பக்கத்துல வந்தானான்னு கேளு. எத்தனை நாள் அவன் கிட்ட கெஞ்சிருப்போம், வீட்டுக்கு வாடான்னு. எங்களை பார்த்து எங்க மேல கல்ல தூக்கி எரிஞ்சிட்டு ஓடினவன். எல்லாம் ஓன் தப்பு அபிமன்யு. பிஞ்சு மனச கூட நஞ்சாக்கிட்ட. யாரு நானா நஞ்சாக்குனேன்? உங்களை பத்தி அவனா தெரிஞ்சுக்கிட்டது புரிஞ்சுக்கிட்டது. சரிடா, இப்ப என்ன பண்ணணுங்கிற? இதெல்லாம் பேசுறதுக்காக தான் எங்களை கூப்பிட்டியா? சொல்லு. கல்யாணத்தை பத்தி பேச கூப்பிடுறியாக்கும் நாங்க நினைச்சோம். ஆனா பழசெல்லாம் பேசி எதுக்காக? அதெல்லாம் பேசி இப்ப என்ன ஆக போகுது? போதும், நடந்ததெல்லாம் நடந்து போச்சு. இதோட விட்டுற அபிமன்யு. முந்தி மாதிரி எப்பவும் போல எங்க ஃப்ரெண்டா நம்ம வீட்டுக்கு வாடா. நம்ம வீட்டுக்கு எவ்வளவு உரிமையா வருவ? டேய் ரத்னம், தங்கச்சி வைஷு அப்படின்னா எவ்வளவு ஆசையா கூப்பிட்டுக்கிட்டு அந்த பழைய அபிமன்யுவை நாங்க பாக்கணும்டா. வாடா, எல்லாத்தையும் மறந்துரு. நம்ம வீட்டுக்கு வா. எல்லாரும் ஒண்ணு மண்ணுமா சேர்ந்து ஒரே குடும்பமா சந்தோஷமா கல்யாணத்தை ஜாம்னு நடத்தலாம். டேய் கல்யாணம் ஜாம்னு நடக்கும். ஆனா ஒரே குடும்பமா அது எந்த ஜென்மத்திலையும் நடக்காது. டேய் ஏன்டா இப்படி பேசுற? கண்டிப்பா வைரம், ஒரே குடும்பம் அது மட்டும் எப்பவுமே நடக்காது. இது கூட என் பையன் ஆசைப்பட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக தான் கல்யாணத்துக்கு நான் சம்மதம் சொன்னது. ஏன்னா எனக்கு என் பையன் தான் முக்கியம். சரிடா, ரொம்ப சந்தோஷம். உன் பையன் ஆசைப்படி கல்யாணத்துக்காக ஒத்துக்கிட்டே அதுபடி ஓகே தான். எனக்கு என் தங்கச்சி ஆசையை நிறைவேற்றணுங்கிற ஒரு சந்தோஷம். சரி, கல்யாணத்தை பத்தி வேற ஏதாவது பேசணுமா? எதா இருந்தாலும் பேசு. பழச இதோட விடு. பழசு உனக்கு பேச உறுத்துதுல. கஷ்டப்படுத்தின உனக்கு உறுத்தாதாண்டா செய்யும். அபிமன்யு, கஷ்டப்படுத்தினேன்னு சொல்லாத. எல்லா கஷ்டத்தையும் நீயா தேடிக்கிட்டது. இன்னும் எங்க மேலதான் குத்தோன்னு. ஆனா நீ ரொம்ப நல்லவன் உன் மனசு நினைக்குது பாரு, அதுதான்டா ரொம்ப தப்பு. உன்னை நான் நாணயக்காரன் நீயா நம்பிக்கிட்டு இருக்க. உன்னை இந்த ஜென்மத்துல 7 ஜென்மம் எடுத்தாலும் திருத்த முடியாது. என்னமா பேசுறான் பாப்பா. இவங்க கிட்டதான் பேச கத்துக்கணும். பழசெல்லாம் பேசக்கூடாதா? உண்மைதான். கஷ்டப்படுத்துற நீ எப்படி பேசுவ? கஷ்டப்பட்ட நாங்க தானே பேசி ஆகணும். உனக்கு உன் மவ கல்யாணம் நடக்கணும், அதை மட்டும் தானே பெருசா நினைக்கிற? ஆமா நினைப்பான். கல்யாணத்துக்கு 5 நாள் தானே இருக்கு. பத்திரிக்கை அடிச்சு ஊருக்கே கொடுத்தாச்சு. மண்டபம் புடிச்சு பந்தக்கால் நட்டி கல்யாணத்துக்கு ஆக வேண்டிய எல்லா வேலையும் பார்த்ததுக்கு அப்புறம் கல்யாணம் நின்னுச்சுன்னா பொண்ணோட அப்பனுக்கு வலிக்க தானே செய்யும். ஆமா, இனிமேல் கல்யாணம் நிக்க கூடாதுன்னு தானே இவங்க நினைப்பாங்க. ஏன்னா கல்யாணம் நினைச்சுன்னா சிந்துவோட வாழ்க்கை போயிடும் நினைப்பாங்க. இதை நாம யோசிக்கவே இல்லையே. டேய் உங்க பிடி எங்க கையிலடா. அதனாலதான் இந்த அளவுக்கு நீ பணிஞ்சு பேசுறியா? பழச பேசாத, கல்யாணத்தை பத்தி பேசுடா. கல்யாணத்துக்கு உனக்கு ஒரு பெரிய டிமாண்ட் வச்சிருக்கேன். பேசு. நீயா தன்னை போல வழிக்கு வருவ. அபிமன்யு, என்ன நினைக்கிறியா அதை சொல்லு. ஓ, பழச பேசக்கூடாது, இப்ப நடக்கிறத பேசலாம்னா? ஓகே பேசுறேன். என் மவன் கிட்ட ஒரு கண்டிஷன் போட்டீங்களாமே, கல்யாணம் முடிஞ்சதும் அவன் வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கணும்னு. அது கண்டிஷன் கிடையாது, என் மகளோட விருப்பம். உன் மகளுக்கு அது விருப்பமா இருக்கலாம், ஆனா உனக்கு அது கண்டிஷன் தானே? அபிமன்யு, டேய்
நான் சொல்றத முத கேளுடா. என் மகனுக்கும் உன் மகளுக்கும் கல்யாணம் முடிஞ்ச அடுத்த நிமிஷம் என் மகனையும் நல்லா கேட்டுக்கோ, என் மருமகளையும் கூட்டிட்டு நான் பெங்களூருக்கு கிளம்பிடுவேன். அபிமன்யு, என்ன சொல்ற? என் மகனை பிரிஞ்சு ஜெயில நான் கஷ்டப்பட்டேன். அந்த வலி என்னன்னு உங்களுக்கும் தெரிய வேண்டாம்? டேய், எங்களுக்கு தெரியறது இருக்கட்டும், அதுக்காக என் மகளை எதுக்குடா கஷ்டப்படுத்துறீங்க? ஓ மக இல்ல, என் மருமக. அவ எங்க வீட்டு மகாராணி. சொல்ல போனா குல தெய்வன் கூட சொல்லுவேன். ஏன்னா அவளாலதான் என் மகன் இனிமேல் சந்தோஷமா இருக்க போறான். அவளுக்கு ஒரு துளி அளவு கூட எந்த கஷ்டமும் நாங்க கொடுக்க மாட்டோம். எங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவ அவ்வளவு சந்தோஷமா வாழ்வா. எங்க வீட்டு போன நாங்க பாத்துக்குவோம்டா. ஆனா அவ சந்தோஷமா வாழ்ற அழகையோ, அவகிட்ட பேசாம அவகிட்ட என்னன்னு கூட கேட்க முடியாத ஒரு கஷ்டத்தை நீங்க அனுபவிக்கணும். அபிமன்யு, கண்டிப்பா முடியாது. சரத்து, இங்கதான் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஆமாண்டி, என்ன பேசுறாங்க இவ்வளவு சின்சியரா? வாடா போய் என்னன்னு பார்க்கலாம். ஏய் வேண்டாம் வேண்டாம். ஏன் அத்த? சரத்து, பெரியவங்களா பேசிட்டு இருக்காங்க, கூட போய் நம்ம எதையும் பாழாக்க வேண்டாம். அத்த, நீங்க நல்லதுக்கு தான் சொல்றீங்களா இல்ல இதுல ஏதாவது? டேய், ஏன்டா இப்படி பேசுற? வா, வேணா இங்க இருந்து கிளம்பலாம். இவதான் அவங்க அப்பனை பார்க்கணும்னு சொல்லி இழுத்துட்டு வந்தா. இல்ல, இந்த பேச்செல்லாம் சிந்து கேட்கணும் தானே நீங்க ஆசைப்பட்டீங்க? எல்லாம் ஆசைப்பட்டேன்டா. அவனோட குணம் சிந்து தெரிஞ்சுக்கட்டும்னு நினைச்சேன். அது தப்பாடா? அத்த, குணத்தை தெரிஞ்சுக்கிட்டு இனிமேல் அவன் என்ன பண்ண போறா? நீங்க கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு யோசிக்கிறீங்க. நான் சிந்து கல்யாணம் நடந்தாலும் வாழ்க்கை பூரா சந்தோஷமா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்டா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? இப்ப என்ன பண்ணலாங்கிறீங்க? இங்க இருந்து கிளம்பலாம், இல்ல அவங்க பேசுறதுக்கு நீ ஓட போகாத. எதுவும் பிரச்சனை பெருசாக கூடாதுன்னு சொல்லிதான் உன்ன நான் இதுக்கு வரவே வேண்டான்னு சொன்னேன். ஆமா சரத்து, நீ எதுவும் பேசாத. அவங்களா பேசி ஒரு முடிவு எடுக்கட்டும். சரிடி, அப்பனா வா கிளம்பலாம். எதுக்கு? அவங்க பழைய பிரச்சனை எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. ரொம்ப நாள் பகடி, அதனால பேச்சு முன்ன பின்னதான் இருக்கும். ஆனா சண்டையோ சச்சரவோ ஒரு பேசி முடிவு எடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸா இருப்பாங்க. அதனால வா, நம்ம இங்க இருந்து கிளம்பிடலாம். இல்ல இல்ல, நீ அங்க போய் பேச வேண்டாம். ஆனா இங்க இருந்து என்ன ஏதுன்னு கேப்போம். ஏண்டி? இல்ல, அபிமன்யு அங்கிள் குணத்தையும் நான் தெரிஞ்சுக்குவேன். என்னதான் இருந்தாலும் அவங்க வீட்டுக்கு தானே நான் போகணும். அவங்க குணம் எப்படி என்னன்னு எனக்கு இது வரைக்கும் எதுவுமே தெரியாது. இப்போ அவங்க பேச்சுல தெரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் அவங்கள பத்தி புரிஞ்சுக்குவேன்ல. இல்லடி, இதனால நான் எதனாலயும் அப்செட் ஆக மாட்டேன். அவங்க அப்பா எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம். எனக்கு சித்தார்த்த மேல நம்பிக்கை இருக்கு. அதனால வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரி, ஓகே. ஜீவா வர வரைக்கும் இங்க இருப்போம். வந்ததும் அப்படியே கிளம்பிடலாம். சரிடா. என்ன பேசிக்கிட்டு இருக்க? எங்க பொண்ண பிரிஞ்சு எங்களால இருக்க முடியாது. அதுவும் பெங்களூருக்கு கூட்டிட்டு போவியா? முடியாது அபிமன்யு. நீங்க ஓகே சொன்னாதான்டா கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லுவேன். என்னடா? அமைதியாரு. கல்யாணத்துக்கு ஓகே சொல்வியா? நீ என்ன சொல்றது? சித்தார்த். சொல்லுங்க மாமா. என்ன சித்தார்த், உங்க அப்பா பேசுறது கேட்டு அமைதியா இருக்க? பாத்தியா, கல்யாணம் முடிச்ச செகண்ட்ல பெங்களூருக்கு சிந்துவை கூட்டிட்டு போயிருவேங்கிறான். வேண்டாம் சித்தார்த், இது எங்களை கஷ்டப்படுத்துறீங்கன்னு நினைச்சு நீ சிந்துவை தான் கஷ்டப்படுத்துவ. என் பொண்ணு கஷ்டப்பட வேண்டாம். சித்தார்த், உங்க அப்பா கிட்ட பேசு. ஒரு 3-4 மாசம் ஆகுது கல்யாணம் முடிஞ்சு இங்க இருங்க. அதுக்கப்புறம் என் பொண்ணு ஓரளவுக்கு கொஞ்சம் எல்லாத்தையும் அனுசரிச்சு வாழ பழகிக்குவா. அப்ப கூட நீ பெங்களூர் கூட்டிட்டு போ. ஏன் மாமா, 8 வயசு பையனை அப்பா அம்மா யாரும் இல்லாம அனாதையா ரோட்ல விட்டீங்க. உங்க 22 வயசு பொண்ண நாங்க அப்படி ஒண்ணு தனியா விடுறோம்னு சொல்லலையே. எங்க வீட்டுல கூட்டிட்டு போய் மகாராணி மாதிரி பாத்துக்கிறோம் தானே சொல்றோம். சித்தார்த், நீ அப்படி பேசுற? ஏன் நான் பேசுறது அவ்வளவு ஆச்சரியமாவா இருக்கு? இல்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் நீ வீட்டோட இருக்கிற எல்லாத்துக்கும் சரின்னு சொன்னியே. அப்பா சரின்னு சொன்னேன், ஆனா இப்ப அது தப்போன்னு தோணுது. டேய் சரத்து, கொஞ்சம் அமைதியா இரு. தப்புன்னு தோணுதா? ஆமையா, தப்புன்னு தான் தோணுது. எங்க அப்பா வந்து அவ்வளவு பேச்சு பேசுறான். பழச பத்தி பேசவே பேசாதீங்கன்னு சொல்றீங்க. ஏயா, பேசுனா உங்க உண்மையெல்லாம் வெளியே வந்துரும்னா? சரத்து, என்னடா சித்தார்த் இப்படி பேசுறான்? அதாண்டி எனக்கு ஒண்ணும் புரியல. சித்தார்த், என்னடா இப்படி பேசுற? ஓ, மரியாதை மரியாதை. ஏயா, மரியாதை குறைதா? சித்தார்த், இங்க பாரியா, எப்பவுமே நான் இப்படிதான், என்னைக்கும் மாற மாட்டேன். ஆனா உன் பொண்ணை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவளை என் நெஞ்சில இல்ல என் உள்ளங்கையில சேர்த்து தாங்குவேன். அவ என் உயிரியா, என் உலகம். அவ இல்லாம நான் இல்ல. ஏன் சொல்ல போனா இப்ப நான் இப்படி நிக்கிறதுக்கு காரணமே ஏன் சிந்து தான். அவ சின்ன வயசுல என்கிட்ட வந்து பேசின ஒவ்வொரு வார்த்தையும் அதுதான் எனக்கு உயிர் கொடுத்தது. ஆனா அவளுக்காக உங்களெல்லாம் நான் அனுசரிச்சு போகணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா நான் அவ்வளவு கஷ்டப்பட்டேன்னா அதுக்கெல்லாம் காரணம் நீங்க மட்டும்தான். இதெல்லாம் இப்ப பேசக்கூடாது. கல்யாணம் முடிஞ்சதும் மண்டபத்துல எல்லாத்தையும் பேசிட்டு என் சிந்துவ தாலி கட்டின கையோட கூட்டிட்டு போயிடலாம் தான் நினைச்சேன். ஆனா வந்ததுமே நீங்க பதர்னது, நீங்க அந்த ஒரு மாதிரி பம்புனது எல்லாத்தையும் பார்த்தேன். 5 நாள் தான் இருக்கு கல்யாணத்துக்கு. கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, நம்ம மக கல்யாணம் நின்றக்கூடாது அப்படின்னு 2 பேரோட பதட்டம் எனக்கு நல்லாவே புரியுது. இப்ப நான் என்ன பேசினாலும் கண்டிப்பா ஒரு அப்பனா நீங்க கல்யாணத்தை நிப்பாட்ட மாட்டீங்க. அதனாலதான் ஏன் இன்னும் நடிச்சிட்டு இருக்கணும்? கல்யாணம் வரைக்கும் ஏன் சிந்து முழுக்க மட்டும் உங்களை மாமா மாமான்னு மரியாதை கூப்பிட்டு நடிச்சுக்கிறேன். ஆனா எப்பவும் நான் இப்படிதான்.
சித்தார்த் நம்ப முடியல, நீயா இப்படி? என்னால ஏன் தான் நம்ப முடியல? நீ சொல்லலாம் திருப்பி திருப்பி நான் கஷ்டப்பட்டேன் உன்னை பத்தி மட்டும் யோசிக்கிற. அப்பா அம்மா இல்லைன்னு சொல்லி பேசுற, ரோட்ல கடந்தேங்கிற, அனாதன்னு சொன்ன, எல்லாத்தையும் உன்னை பத்தி மட்டுமே யோசிக்கிற நீங்க எல்லாருமே சொல்லலாம். நான் அதை திருப்பி திருப்பி பேசுறதாவும் நினைக்கலாம். ஆனா அந்த வழிய ஒரு நிமிஷம் யாராவது யோசித்து பாருங்க. ஆனா என்னைக்கோ செத்து போக வேண்டியதுயா. உயிரை கையில புடிச்சிட்டு நான் இந்த அளவுக்கு வாழ்ந்து காமிச்சேனா அது என் சிந்துக்காக தான். அவளுக்காக உங்க கால விழுக கூட நான் தயாரா இருந்தேன். அது அவளுக்காக உங்க மேல இருந்த பகையெல்லாம் மறந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்கள மாமா, உங்க பொண்டாட்டிங்களா அத்தைன்னு எல்லாத்தையும் உரிமையா கூப்பிட்டு பழகுனேன். எல்லாம் அவளுக்காக. ஆனா எனக்காகன்னு நான் என்னையா பண்ணிக்க போறேன்? என் தன்மானத்தை எல்லாம் இழந்ததுதான் மிச்சம். கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறமாவது நான் ரோசக்காரனா இல்லைனா என் அப்பனுக்கு நான் மகனே இல்லையா? சித்தார்த் பிளீஸ் ரத்னா, இன்னும் கல்யாணத்துக்கு 5 நாள் இருக்கு. இப்பவே மனசை தேத்திக்கோங்க. தாலி கட்டின அடுத்த நிமிஷம் என் சிந்துவை கூட்டிட்டு நான் அந்த ஊரை விட்டு கிளம்பிடுவேன். டேய், அதனால அவ தாண்டா கஷ்டப்படுவா. யோ என் சிந்துவை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும்யா. உங்க குடும்பத்துல உள்ள ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் என் ஒருத்தனால அவனுக்கு கொடுக்க முடியும். சித்தார்த், நீ பேசுனதெல்லாம் சரியா இருக்கலாம். ஆனா சிந்துவை நீ நினைக்கவே இல்லையடா. அவ உன்னை விட எங்க குடும்பம் தாண்டா முக்கியம் நினைக்கிறா. அதை யோசிக்காம சரத்து, ஏய் ஐயோ, சரி கிளம்பு. இல்லடா அது. சிந்து புரிஞ்சுக்கோ, எல்லாம் உன் மேல உள்ள பாசம் தான். வெளிக்காட்டு தெரியாம வெளிக்காட்டுறான். இப்பவே உனக்காக இந்த அளவுக்கு செய்யறவன் கல்யாணம் முடிஞ்சதும் என்ன கேட்காம விட்டுருவானா? உனக்கு நீ ஏதாவது செய்யாமையா விட்டுருவான்? நீ சொல்றதான் கேட்பான். பயப்படாத. இல்லடா அது. அழாதடி, வா கிளம்பலாம். இல்ல, என்ன முடிவு எடுக்கிறாங்க நான் பார்த்துட்டு தான் கிளம்புவேன். வெயிட் பண்ணு சிந்து. போறடா. சரி ஓகே, அழாத. டேய், 5 நாள் தான் இருக்கு. கல்யாணத்தை நிப்பாட்ட மாட்டேன்னு மட்டும் நினைக்காத. வைரப்பா, வைரம் என்ன ஆச்சு? பேசாம இரு. என்னன்னு அவன் வாய்க்கு வந்தபடி அவ்வளவும் பேசிட்டு இருக்கான். கல்யாணத்துக்கு முன்ன சொன்னது ஒண்ணு, இப்ப கல்யாணம் முடிஞ்ச பிறகு இன்னொன்னு செய்வேன்னு சொன்னா. ஏனே, இவங்களுக்காக, நம்ம பகைக்காக நம்ம பொண்ணை கஷ்டப்படுத்தவா? இப்பதானே அவ சந்தோஷமா இருக்கா. அவளை கஷ்டப்படுத்த முடியாதுன்னு நம்ம சிந்து கிட்ட இந்த சித்தார்த்தா நம்ம குடும்பமா கேட்டா நம்ம குடும்பத்தை தான் சொல்லுவா. நம்ம பொண்ணுன்னு புரிஞ்சுக்குவா. வாங்க வீட்டுல இப்பவே போய் நம்ம சிந்து கிட்ட எல்லாத்தையும் சொல்லுவோம். அவ என்ன முடிவுன்னு எடுக்கட்டும்னே, அப்புறம் பாத்துக்கலாம். ஏய் நிறுத்தியா? சித்தார்த் போதும், நீ பேசாத. முடியாதுப்பா. என்னப்பா நினைச்சிட்டு இருக்காங்க? ஆரம்பத்துல இருந்து நம்ம கஷ்டப்பட்டதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இவங்க தான். இப்ப திரும்பவும் என்ன கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுறாங்க. நான் என்ன இவங்க பொண்ணை கட்டிக்கிட்டு கஷ்டப்படுத்துவேன், கொடுமைப்படுத்துவேன் நான் சொன்னேன்? நம்ம வீட்டு மகாராணிய தாங்குவேன் தானே சொல்றேன். அத கூட புரிஞ்சுக்காம இங்க பாரு வைரம், உங்களுக்கு உங்க பிள்ளைகளுக்கு நீங்க நல்லவங்களா இருக்கலாம். நான் நீங்க 2 பேரும் எவ்வளவு கேடு கட்டவீங்கன்னு எனக்கு தான் தெரியும். சித்தார்த் பா, இவங்களாலதான் பண்ணோட தெருவுக்கு வந்தோம். அம்மா செத்து போனதுக்கு காரணமே இவங்க தான். டேய், யாரடா சொல்ற? உங்க அம்மா செத்து போனதுக்கு உங்க அப்பன் தான் காரணம். ஏ வைரம், வைரம் பேசாம இரு. அண்ணே சும்மா இருனே. எதுவுமே தெரியாம அவன் எப்படி பேசுறான்னு பாரு. அவங்க அப்பே ஒரு யோக்கியமா பிராடுக்காரன், பித்தலாட்டக்காரன். அடுத்தவன் துட்டுக்கு ஆசைப்பட்டு எல்லா அவங்க துட்டையும் ஆட்டையை போட்டு இவனை மட்டும் இல்ல லட்சுமியும் கஷ்டப்படுத்தி அவளுக்கு உடம்புக்கு முடியாத போனதுக்கு காரணம் யாருன்னு? இந்த பிராடுக்காரன் தானே வைரம். ஏய் நிறுத்துடா. உங்க அப்பனை பத்தி எதுவுமே தெரிஞ்சுக்காம வந்துட்டான் பேச. உங்க அப்பா ஒன்னும் அவ்வளவு யோக்கியம் கிடையாது. பிராடு, பித்தலாட்டம். அடுத்தவன் காசெல்லாம் சுருட்டிட்டு ஓட பார்த்தான். அதனாலதான்டா போலீஸ் பிடிச்சது. அதை பார்த்துதான் உங்க அம்மாவும் செத்து போனான். இது எதுவுமே தெரியாது உங்க அப்பா நல்லவேன்னு சொல்லிக்கிட்டு தெரியற. யோ, எங்க அப்பனை பத்தி நீ எப்படியா பேசலாம்? சித்தார்த் பொறுமையா இரு. உன்னை பத்தி பேசுவாங்க, நான் கைய கட்டிக்கிட்டு என்னன்னு கேட்கணுமா? சித்தார்த் போதும், இதோட இந்த பேச்ச நிப்பாட்டிட்டு கிளம்பிடலாம். இதுக்கு மேல பேசணும்னா பகைதான் வளரும். கல்யாணத்தை சந்தோஷமா நடத்த முடியாது. கிளம்புடா. யோ, உன் தம்பி எங்க அப்பாவை பத்தி இவ்வளவு கேவலமா பேசுவான். பிராடுங்கிறான், பித்தலாட்டக்காரங்கிறான். நான் கேட்டுட்டு அமைதியா போடுமா? போகதாண்டா செய்யணும். ஏன்னா என் தம்பி சொன்ன எல்லாமே உண்மைதான். உங்க அப்பன் ஒரு பிராடுக்காரன், பித்தலாட்டக்காரன். அவனாலதான் நீயும் கஷ்டப்பட்டீங்க, என் தங்கச்சியும் கஷ்டப்பட்டா. போதும்டா, இதோட பேச்ச முடிச்சுக்கலாம். எங்க அப்பாவை பத்தி இந்த அளவுக்கு பேசிட்டு உங்களை. ஏய் சித்தார்த், எங்க அப்பா மேல கை பட்டுச்சு. சிந்து. ஐயோ சிந்து, சித்து இதுக்குதான் பேசாதன்னு சொன்னேன். கொஞ்சம் பொறுமையா இருந்தியா? சரத்து, நீ எப்படி இங்க? சிந்து, அது வந்து. ஐயோ அண்ணே, சிந்து. இதெல்லாம் நம்ம பொண்ணுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சோமா? எல்லாத்தையும் அவளே கேட்டுட்டா. அண்ணே, இப்ப சிந்துவோட முடிவு பார்க்கலாம் வைரம். என்னடா அவங்க புத்திய காமிச்சிட்டாங்களா? ஆமா ஜீவா. சிந்து, நீ என்ன ஏமாத்திட்ட. எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்ட. ஐயோ இல்ல சிந்து. எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்ட. ஐயோ சிந்து, இல்லம்மா. பேசாத, பேசவே பேசாத. என்ன நம்ப வச்சு எனக்கு நீ நம்பிக்கை துரோகம் பண்ணிட்ட. உன் பகையை தீர்த்துக்க என் காதல் தான் கிடைச்சது.
பேசுடா, சொல்லுடா. உன்னை நான் எவ்வளவு நம்புனேன். என் நம்பிக்கை எல்லாத்தையும் ஏமாத்திட்டேல. சிந்து இல்லம்மா. பேசாத, பேசாத. இனி நீ ஒரு வார்த்தை கூட பேசாத. சிந்து ப்ளீஸ் பா, இனி நான் பேச வேண்டிய நேரம். இனி நான் பேசிக்கிறேன். சிந்து